ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். பாருங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிடுகிறார். அதே பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இம்மட்டும் இன்னைக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார் அல்லவா? இப்போதான் இந்த வருஷம் துவங்கின போல இருக்கு. 9 மாதத்தை நம்ம முடிச்சிட்டோம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. இங்கே இம்மட்டும் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லவா? இந்த 9 மாதங்கள் மாத்திரம் இல்லை, யோசித்து பாருங்க, நம்ம வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளோ போதுமானவராக இருக்கிறார். அவர் எபனேசர். இதுவெல்லாம் உதவி செய்த கர்த்தர் இனியும் உங்களை உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வருஷம் எப்படி முடியுமோ, துவங்கும் போது எப்படி இருக்குமோன்னு யோசித்தீங்க. இப்போது நீங்கள் ஒரு கடந்து வந்த பாதைகள் நெருக்கமான கடினமான பாதையாக இருக்கலாம். இந்த வருஷம் எப்படி முடியுமோன்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வாதமாக முடிய பண்ணுவார். ஒருவேளை துவக்கம் அற்பமாக இருக்கலாம், உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? தெய்வ பிள்ளையில இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்குறோம். பெட்டி கீரி ஆர்மையில் பிடிக்கப்பட்டிருக்கோம். இப்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும். இப்படிப்பட்ட சமயத்தில் தான் பெலிஸ்தேர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறாங்க. அப்போது சாமுவேலுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், பெட்டி இப்படி இருக்குது, நம்ம ஏதாவது செய்யணும்ன்ட்டு. அப்போ நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அங்கே 3ஆவது வசனத்தில் நீங்கள் வாசிக்க ரொம்ப அழகா இருக்கும், வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துகளையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்துடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். ஆமென். நீங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் இருதயத்தை கர்த்தரத்துக்கு திருப்பி அந்நிய தேவர்களாகிய அஸ்தரோத்தை உங்க நடுவில் எடுத்து போட்டுங்க. நீங்க பாவம் செஞ்சிட்டோம் புலம்புறாங்க, பெட்டி பிடிக்கப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையில அங்க தொடர்ந்து நீங்க வாசிங்க, ரொம்ப அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. 5ஆவது வசனத்துல அங்க என்ன செய்யறாங்க பாருங்க. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். பாருங்க, எல்லாரையும் மிஸ்பால கூட்டு சொல்வார். எல்லாரும் மன்றாடி அங்க ஜெபிப்பாங்க. 10ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணினார். அவர்கள் கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். பாருங்களேன், எந்த பெலிஸ்தியருக்கு பயந்து இருந்தாங்களோ, இப்போ அவங்க மிஸ்பால ஒன்று சேர்ந்து ஜெபித்த போது என்ன நடக்குன்னா, பெலிஸ்தியரை முறியடித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையில அதுக்கு அப்போ தான் சொல்லுவாங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று எபினேசர் என்று பெயர் வைத்தாங்களா. ஒருவேளை கடந்த மாதங்களில் கடந்த நாட்களில் பெலிஸ்தீனை போல எந்த காரியங்களுக்கு விரோதமாக இருந்தது, எப்படியாப்பட்ட தீமையை அனுபவிச்சிருந்தீங்க, பயப்படாதீங்க. இதுவரையிலும் உதவி செய்த ஆண்டவர் இனியும் உங்களை நடத்த உண்மையில் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை, உங்களுக்கு விரோதமாக மனுஷராக இருக்கலாம், பிசாசின் கிரியராக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் அதிகாரிகளாக இருக்க, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தர் முறியடிப்பார். ஆமே. நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே போக போகிறோம். அந்த புதிய மாதம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதமாக, நன்மையின் மாதமாக இருக்க போகிறது. இதை நம்புங்க. எபினேசர் உதவி செய்த ஆண்டவர் இனி உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அதில் முறியடித்த கர்த்தர், இன்றைக்கு கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்யுங்க, இவளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி. எபினேசராய் கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் எபினேசராய் உதவி செய்வார். தைரியமா போங்க. God bless you.